ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனி அனிமே சீரீஸ்னு சோகிமிச்சி மூன்லைட் ஃபேண்டசி சீசன் 2 எபிசோட் 23 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். போன சீசனில் சோஃபியா கூட ஃபைட் பண்ணப்போ நம்ம ஹீரோவால் தான் ஒரு லேக் கிரியேட் ஆயிருக்கும். ஒரு சாசரர் தான் அதை கிரியேட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி அந்த சாசரரை பவர்ஃபுல்லாக சொல்லியிருப்பாங்க. பட் அது தான் தான் அப்படிங்கிறது நம்ம ஹீரோக்கு இப்போ வர தெரியாது. இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி வாங்க நம்ம இன்னைக்குள்ள கதைக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சோகிமிச்சி மூன்லைட் ஃபேண்டசி சீசன் 2 எபிசோட் 23. இப்போ சோஃபியா நம்ம ஹீரோ கூட ஃபைட் பண்ண வந்திருக்கா. அந்த சாசரர் உன்னை கொண்டிருப்பான்னு நினச்சா நம்ம ஹீரோ சொல்லவும், இவன் தான் சாசரருங்கிறது இவனுக்கு தெரியலையான்னு சோஃபியா யோசிச்சுட்டு, நீ மட்டும் என்னை தடுத்துட்டான்னு வச்சுக்கோங்க, அந்த சாசரரை விட நீ ஸ்ட்ராங் தான் அப்படின்னு சொல்லி சோஃபியா சொல்றா. நான் ஏன் உன் கூட ஃபைட் பண்ணணும் நம்ம ஹீரோ கேட்கவும், ஏன்னா எங்களுக்கு நீ ஒரு பிரச்சனையா இருப்ப அதனால தான் அப்படின்னு சோஃபியா சொல்லவும், ஈயோவை விட இவ ரொம்ப டேஞ்சரஸ், நான் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சா. ஸ்டாப் பண்ணுங்க கோசுனோஹா, நீ இங்க என்ன பண்றேன்னு ரோனா அங்க வந்து நிக்கிறா. இவன் உனக்கு தெரியுமான்னு கேட்கவும், இவன் தான் கோசுனோஹான்னு வா சொல்லவும், நீ ரோஸ் கார்டில் தானே இருக்கணும்னு கேட்கவும், அவன் கார்டஸ் கூட ஏதோ டீல் போட்டிருக்கான், ஹீரோவை ப்ரொடெக்ட் பண்ண வந்திருக்கான் நீயோ சொல்லவும், அப்ப நீ அந்த காடஸோட ஆள் தானே அப்படின்னு வா கேட்குறா. நான் ஒன்றும் காடஸ் பக்கம் இல்லை, வேற வழி இல்லாமல் தான் இதை பண்ணுறேன் நம்ம ஹீரோ சொல்லவும், இப்படி பண்ணிட்டியே கோசுனாகா, நான் உன்னை டீமன் கிங்கே மீட் பண்ண வைக்கலான்னு நினச்சேன் தெரியுமா. உனக்குமே ஹியூமன்ஸை பிடிக்காதுன்னு நினச்சா நீயும் எங்க கூட ஜாயின் பண்ணுவேன்னு நான் எவ்வளோ கற்பனை பண்ணியிருந்தேன் தெரியுமா. நீ ரோஸ் கார்டில் தானே இருந்திருக்கணும்னு கேட்கவும், நீ செஞ்ச வேலைக்கு நான் தான் அந்த சிட்டியை க்ளீன் பண்ண வேண்டியது இருந்துச்சு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறான். நீ சொன்ன மாதிரி தான் அங்கே எந்த டீமன் சொல்லியேன்னு ரோனா சொல்லவும், சில டெமி ஹியூமன்ஸ் தான் டீமன்ஸ்க்கு அங்கே ஹெல்ப் பண்ணாங்க அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். நீ இங்கேருந்து கிளம்பிட்டா எந்த பிரச்சனையும் இருக்காது கோசுனாகா அப்படின்னு சொல்லி ரோனா சொல்லவும், இல்லை நீ இங்கேருந்து உன்னோட பேஸ்கே ரிட்டன் போயிரு, ஃபோர்ஸ்ட் எல்லாம் இவன் விட்டுட்டு போயிருங்க நம்ம ஹீரோ சொல்லுவோம். இவங்க ரெண்டு பேரும் ஒன்னால தடுக்க முடியுமான்னு ரோனா கேட்கவும், அது எனக்கு ஒரு பெரிய பிரச்சனையே இல்லை, வேணா நீயும் கூட ஜாயின் பண்ணிக்கோ நம்ம ஹீரோ சொல்லவும், அவன் சும்மா பேச்சுக்கு சொல்லலாம், அவன் ரொம்பவே ஸ்ட்ராங் தான், ஈவன் நான் ரோஸ் சைனை யூஸ் பண்ணி அவனை தோக்கடிக்க முடியல நீயோ சொல்லவும், ரோஸ் சைனை யூஸ் பண்ணி அவனுக்கு இன்னும் எவ்வளோ டைம் இருக்குன்னு ரோனா கேட்குற. ஆக்சுவலி அவன் என்னோட ஸ்பெல்லை பிரேக் பண்ணிட்டான், ஸோ நான் சாக மாட்டேன்னு நினைக்கிறான் நீயோ சொல்லவும், இதெல்லாடா நீ முன்னாடி சொல்லியிருக்கணும்னு ரோனா கவலைப்படுறா. ஐயோ அவன் லைஃபை சாக்ரிஃபைஸ் பண்ண ரெடியாகி அவனை தோக்கடிக்க முடியலன்னு சோஃபியா வந்து சிரிக்கிறா. டிராகன் ஸ்லேயர் அவ ஃபுல் பவரை யூஸ் பண்ண போறாளா நீயோவும் ரோனாவும் ஷாக் ஆகுறாங்க. சொல்ல மறந்துட்டேன், அந்த ஸ்டார் லேக்கை கிரியேட் பண்ண அந்த சாசரரோட பேரு அப்படின்னு சோஃபியா சொல்லுவான். அதையே இப்ப கொண்டு வரேன்னு ரோனா கேக்குறா. அவன் பேரு ஃபைட் பண்ணலாமா, குசுனோகா தி சாசரர் அப்படின்னு சோஃபியா சொல்லவும், அந்த சாசரரா நம்ம ஹீரோ ஷாக் ஆகுறான். சோஃபியா டக்குன்னு மறந்துட்டா. இவ இப்படிதான் அட்டாக் பண்ணுவான்னு தெரிஞ்சு நம்ம ஹீரோ மானா மேட்ரை யூஸ் பண்றான். லாஸ்ட் டைம் அவன் கூட ஃபைட் பண்ணி எனக்கு பிரச்சனை வந்ததுனால நானும் இந்த தடவை ஸ்ட்ராங்கா மாறிட்டேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். உன்னால எப்படி கிரேட் டிராகன்ஸ் வாடையும் கிரேட் டிராகனோட ஃபயரையும் ஸ்டாப் பண்ண முடிஞ்சதுன்னு சோஃபியா கேட்கறா. சோஃபியோட அட்டாக் நம்ம ஹீரோ மேல கொஞ்சம் கூட ஒர்க் ஆகல. அது ஆர்மர் இல்ல மானா தான், பட் இப்படி ஒண்ணு நான் பார்த்ததே இல்லைன்னு ரோனா சொல்றா. இது மானா பிசிக்கல் ஃபார்ம்ல இருக்கு, அவ்வளவுதான், நீ அட்டாக் பண்ணலன்னா நான் ஆரம்பிக்கிறேன் நம்ம ஹீரோ வந்துட்டு சோஃபியாவை பஞ்ச் பண்றான். இந்த சோஃபியாவை கிரியேட் பண்ணதே லோட்டா தான், சோ அவளோட கண்ணு வழியா நடக்கிற எல்லாத்தையும் லோட்டா பார்த்துட்டு இருக்கான். குசுனோகா, நான் நினைச்ச மாதிரியே தான் நீ அப்படியே இருக்க, என்ன விடவும் உன்கிட்ட மானா அதிகமா இருந்தோம், நீ மானாவை இன்க்ரீஸ் பண்ண கேட்டாப்போ நீ இப்படி பண்ணுவேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை, உன்னாலதான் என்னோட கனவுகள் எல்லாம் நிறைவேற போது குசுனோகா, இப்படியே போனா எனக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சி போயிரும் போலயே அப்படின்னு லோட்டோ வந்து நம்ம ஹீரோ ஃபர்ஸ்ட் டைமா மானா மேட்ரை யூஸ் பண்றதை பாக்குறதுனால ரொம்ப எக்ஸைட்டட் ஆகுறான். இந்த லோட்டோ பேசுறதும் கொஞ்சம் வெள்ளத்தனமா தான் தெரியுது, அதனால ஃபாஸ்டா மூவ் ஆக முடியாது போல அப்படின்னு சொல்லிட்டு சோஃபியா வந்து செம ஃபாஸ்டா நம்ம ஹீரோவை ஸ்வாட வச்சு அட்டாக் பண்றா. பட் அதனால ஒரு சின்ன ஸ்கிராச் கூட ஏற்படல. சோஃபியா டக்குன்னு லேசர் மாதிரி ஒரு மேஜிக்கை வச்சு அட்டாக் பண்றா. பட் அதுவும் நம்ம ஹீரோவை எதுவும் பண்ணல. கிரேட்டர் டிராகன்ஸோட பவரை நான் வச்சு அட்டாக் பண்ணி உனக்கு எப்படி எதுவும் ஆகல அப்படின்னு சொல்லி அவ ஷாக் ஆகவும், கிரேட்டர் டிராகன்ஸை கோவப்படுத்துற லெவலுக்கு நான் என்ன பண்ண, அதுங்க பவரை வச்சு அட்டாக் பண்றா நம்ம ஹீரோ கேட்கவும், நீ அவங்கள எதுவும் பண்ணல, பிரச்சனை உனக்கும் எனக்கும் தான் சோஃபியா பேசும்போதே நம்ம ஹீரோ இப்ப மேஜிக்கை வச்சு லேசர் மாதிரியே அட்டாக் பண்றான். ஓ அதை நீ தடுத்துட்டியா, இதை எப்படி தடுக்கிறேன்னு பார்ப்போம் அப்படின்னு நம்ம ஹீரோ இன்னும் நிறைய அட்டாக் யூஸ் பண்ணுவோம். சோஃபியா போய் ஒளிஞ்சுக்கிறா. இவன் அட்டாக் டர்ன் ஆகி கூட அட்டாக் பண்ணுவா அப்படின்னு ரோனா ஷாக் ஆகுறா. ஐயோ நீ ஃபைட் பண்ற பொசிஷன்ல நிக்கணும்னு அவசியம் இல்ல, நான் அவன் கூட ஃபைட் பண்ண மாட்டேன், ஒருவேளை நீ ஃபைட் பண்றேன்னு அசஞ்சா நான் உன்னை கொன்றுவேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், நானும் இந்த ஃபைட்ல இருக்கிறதா தான் எனக்கு கன்சிடர் பண்றேன் அப்படின்னு ஹீரோ சொல்றான். சோஃபியா அவ்வளோ அடிபட்டு ஃபாஸ்டா ஹீலிங் ஆயிருந்தா. இதெல்லாம் 4 கிரேட்டர் டிராகன்ஸோட பவர். லேக்ல நீ என்ன ஃப்ளோட்டிங்ல விட்ட அப்புறம் ஆக்கரி அண்ட் யோமட்டோங்கிற 2 கிரேட்டர் டிராகனையும் நான் கன்சியூம் பண்ணியிருக்கேன். அவங்களோட பவர்ஸ் எனக்கு சொந்தமாயிடுச்சு. அப்படி இருந்தும் எப்படி என்னால உன்னை தோக்கடிக்க முடியல, இந்த ஃபார்மை நான் ரிவீல் பண்றதுல எனக்கு விருப்பம் இல்லை, பட் எனக்கு வேற ஆப்ஷன் இல்லை அப்படின்னு சொல்லி சோஃபியா அவளோட ஃபுல் டிராகன் பவரை யூஸ் பண்ண போகவும், டிராகன்ஸோட ஸ்கேல்ஸ் மாதிரியே இவ பாடியில கிரியேட் ஆகுது. சாசனாமியவும் நான் கன்சியூம் பண்ணிட்டா, என்னால பான்ஷக்குவை தோக்கடிக்க முடியும்னு சொல்லவும், ஸோ அப்படின்னா அந்த லோட்டோ தான் உன்னோட டார்கெட்டா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். அந்த நேம் உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சோஃபியா கேட்கறா. லோட்டோவும் நானும் ரீசெண்டாக அடிக்கடி மீட் பண்ணிட்டு இருக்கோம், பட் அவன் என்கிட்ட வரது எனக்கு தான் பிடிக்காது நம்ம ஹீரோ சொல்லவும், கோசுனோகா நீ என்னை எப்படி கடுப்பேற்றணும்னு நல்லா தெரிஞ்சு வச்சிருக்க அப்படின்னு சொல்லி சோஃபியா இப்போ அட்டாக் பண்றா. நம்ம ஹீரோவோட மானா மேட்ரி அவளால கட் பண்ண முடியுது. பின்னாடி இருந்து டக்குனு ஹீரோ அட்டாக் பண்ண வரவும், இது ஹியூமன் ஷேப்ல இருக்கிறதுனால எக்ஸ்ட்ரா கை வராதுன்னு நினைச்சியா அப்படின்னு நம்ம ஹீரோ அவன் தங்க பிடிச்சி என் வழியில குறுக்க வராத ராக்கெட் பஞ்ச் அப்படின்னு சொல்லி அப்படியே அவனை ஸ்ட்ரைட்டா வானத்துக்கு அனுப்பியிருந்தான். அவனை கொன்றுவேன்னு சொன்னான், பட் எனக்கு கொல்ல விருப்பம் நம்ம ஹீரோ யோசிக்கிறான். மானா மேட்ரை சோஃபியா டெஸ்ட்ராய் பண்ணவும் திரும்பவும் டக்குன்னு நம்ம ஹீரோ கொண்டு வந்திருந்தான். இது ஒன்றும் ஆர்மர் கிடையாது, ஒரு தடவை டெஸ்ட்ராய் பண்ணிட்டா திரும்ப என்னால கொண்டு வர முடியாம இருக்கிறதுக்கு அப்படின்னு சோஃபியாவோட தலையை பிடிச்சு அப்படியே நம்ம ஹீரோ வந்து ஃபயரை கிரியேட் பண்றான். நான் கண்டிப்பா ஒன்னு தடுப்பேன் அப்படின்னு சொல்லி சோஃபியா சொல்றா. இதே சேம் டைமிங்ல வெளியே நடக்கிறத காமிக்கிறாங்க. இபுக்கியும் அவன் ஆளுங்களும் டேமன்ஸ் கூட ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்க. அடிப்பட்ட ஆளுங்களுக்கு வந்து ஹாசுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கா. இப்போதைக்கு
இப்போதைக்கு இவங்க நார்மலா ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்க, எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லி ஷீக்கி பார்த்துட்டு இருக்கிறப்போ திடீர்னு வானத்துல இருந்து ஏதோ ஒரு அட்டாக் வருது. ஷீக்கி டக்குன்னு பேரியரை போட்டு அதை தடுக்கிறான். அந்த அட்டாக்ஸ்ல வெடிச்ச ஒரு கல் வந்துட்டு உட்டியோட வயித்துல பட்டு உட்டிக்கு ரத்தம் வருது. ஆசிக்கியும் உடனே அதை ஹீலிங் பண்ண ட்ரை பண்ற. ஒரு டிராகனா அப்படின்னு சொல்லி எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. நீங்க யாரும் இதுல தலையிடாதீங்க, நான் பாத்துக்கிறேன் ஷீக்கி சொல்லவும், ஒரு லிச்சா அப்படின்னு சொல்லி லான்சர் வந்து பார்க்கவும், லான்சர் தி டிராகன் மீட்ஸ் ரோகி, உன்னை நான் பார்த்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன் தெரியுமா, நான் சாசரரோட ஃபாலோவர். என் மாஸ்டர் வரல, நீங்க போன தடவை வெட்டினதுக்கு உங்களை பழி வாங்கணும்னு நினைச்சேன். நீ ஏன் என்ன தேடி வந்துட்டேன்னு ஷீக்கி சொல்லவும், சாசரரா அப்படின்னு ஹிபுக்கி யோசிக்கிறா. என்னோட ஃபைனல் கடை யூஸ் பண்ணா மேபி இந்த கோசுனாகாவோட ஆர்மரை என்னால தடுக்க முடியும் அப்படின்னு ரோனா ஏதோ ஒரு ஸ்பெல்ல கேஸ்ட் பண்ண போகவும், ரோனா நீ பண்றதை ஸ்டாப் பண்ணல, உன்னை கொன்றுவேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், நான் அகாடமியில பார்த்த அந்த கோசுனோகாவா இது, அவன் ரொம்ப இறக்கமானவன் நினைச்சேன், பட் இல்ல இவன் ஒரு மான்ஸ்டர் அப்படின்னு ரோனா யோசிச்சுட்டு, இல்ல நான் எதுவும் பண்ணல, ஃபோர்ஸ்டெல்லாவையும் ஹீரோவையும் விட்டுட்டு நான் பேர் அவ்வளவுதானே, சரி உன் டிமாண்டை ஏத்துக்கிறேன் ரோனா சொல்லவும், பதிலுக்கு என்கிட்ட எதுவும் எதிர்பார்ப்பியா நம்ம ஹீரோ கேட்கவும், இல்ல நான் எதையும் எதிர்பார்க்கல, இந்த சோஃபியா ஜஸ்ட் எங்களோட கெஸ்ட் கமாண்டர் தான் அப்படின்னு ரோனா சொல்லவும், இந்த ஃபைட்ல அவ சேஃப்டி என்னால கேரண்டி பண்ண முடியாதுன்னு நம்ம ஹீரோ சொல்றான். இவனவா செத்தாலும் அது பேட்டிலோட கான்சிக்வன்சஸ், நாங்க எதுவும் பண்ண மாட்டோம் ரோனா கிளம்புறா. வெளியே தான் ஷேக்கி இருக்கான், ஹீரோவை எதுவும் பண்ணலாம் ட்ரை பண்ணாத நம்ம ஹீரோ சொல்லவும், ஏன் சாசரன்னு கூப்பிடுதாங்க நீ இப்போ புரியுது அப்படின்னு ரோனா பயத்துல அங்கிருந்து கிளம்புறா. சோஃபியாவோட ஸ்வாடவா கை கூட மெர்ச்சாயிருது. நான் நினைச்சா என்னால உன்னை கொல்ல முடியும் கரெக்டா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும், சாவ பார்த்த பயம் இல்லாம தான் நான் பேட்டில் ஃபீல்டுக்குள்ள என்ட்ராவேன். பிரிட்டானியா ஹீரோவோட அட்டாக்கை விட உன் அட்டாக் வீக் தான் அப்படின்னு சோஃபியா சொல்லவும், நான் அவனை இன்னும் மீட் பண்ணதுல எனக்கு தெரியாத நம்ம ஹீரோ சொல்லவும், அந்த டோமக்கி நான் பார்த்ததுலேயே அவன் தான் கிரேட்னு சொல்லலாம். அவன் உண்மையிலேயே இன்டெலிஜென்ட்டான பையன், அவன் கூட இருக்கிற ஆளுங்க மலையும் அக்கறையோட கைண்டா நடந்துக்கிட்டான்னு சொல்லவும், எனக்கு இப்பதான் புரியுது அவனோட சார்ம் எஃபெக்ட்ல நீ அஃபெக்ட் ஆயிட்ட போலயே, அதனாலதான் நீ அவனை உயிரோட விட்டுட்டு வந்திருக்கியா. நான் இப்ப மென்ஷன் பண்ண அப்புறம் தான் நீ அதை நோட்டீஸே பண்றல, அவன் சார்ம் எஃபெக்ட்ல அஃபெக்ட் ஆகிற லெவலுக்கு நீ வீக்கா இருந்திருக்க, சொல்ல அந்த எஃபெக்ட் நான் டிஸ்பெல் பண்றேன் நம்ம ஹீரோ சொல்றான். வாய மூடு அப்படின்னு சோஃபியா சொல்லவும், கவலைப்படாத நான் அதை பண்றதுக்கு காசெல்லாம் கேட்க மாட்டேன் நம்ம ஹீரோ சொல்லவும், வாய மூடு அப்படின்னு சொல்லி சோஃபியா டென்ஷன் ஆகி செம ஃபாஸ்டா மூவ் ஆகி நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ற. நீ ஒன்னும் அவ்வளோ ஃபாஸ்ட் இல்ல, நம்ம ஹீரோ வந்து கரெக்டா அவளை அட்டாக் பண்ணிருந்தான். மீட்சுரோகி ஏன் இன்னும் இங்க வரல, நாங்க 2 பேரும் சேர்ந்தா நீ கண்டிப்பா செத்துருவேன்னு சொல்லவும், அது நடக்க வாய்ப்பில்ல, ஓ லான்சரை விட ஷீக்கி ரொம்ப ஸ்ட்ராங் ஆனவன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். ஷீக்கியும் லான்சரும் தான் வெளியே ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்க. மிஸ்டர் லார்வா நீங்க ஓகே தானே ஹிபுக்கி பாக்குற, எனக்கு ரொம்ப டைம் இல்ல, நான் சீக்கிரம் சோஃபியா கிட்ட போய் ஆகணும் அப்படின்னு சொல்லி லான்சர் வந்து இப்போ ஹியூமன் ஃபார்முக்கு டிரான்ஸ்ஃபார்ம் ஆகுறான். அந்த சாசரால தான் என் ஒரு கால் போச்சு, ஸோ அந்த சாசரரை கொள்றது தான் என் மெயின் நோக்கமே சொல்லுவோம். என் மாஸ்டர் நீ காயப்படுத்தினதுக்கு உன் உயிர் தாண்டா பனிஷ்மெண்ட்டே அப்படின்னு ஷீக்கி சொல்ல போய் இப்போ 2 பேரும் ஃபைட் பண்ண ரெடியா நிற்கிறாங்க. இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. டோமக்கியோட சார்மிங் எஃபெக்ட்ல அஃபெக்ட் ஆனதுனால தான் சோஃபியா வந்து அவனை உயிரோட விட்டுட்டு வந்திருப்பா. ஈவன் டோமக்கி சொன்னப்போ அந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட சேஃப்டியா அவன் டெலிபோர்ட் பண்ண வச்சிருப்பா. நம்ம ஹீரோ மென்ஷன் பண்ண அப்புறம் தான் சோஃபியாக்கு தான் சார்ம் எஃபெக்ட்ல அஃபெக்ட் ஆயிருக்கிறதே தெரிய வந்திருக்கு. லான்சர் விஷஸ் ஷீக்கி அண்ட் நம்ம ஹீரோ விஷஸ் சோஃபியா என்ன நடக்க போகுது நெக்ஸ்ட் எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். Bye guys. Next episode la meet பண்ணலாம்.